ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க பட்டுப்பூச்சிக்கு தீனியாக பயன்படக்கூடிய இந்த இலை தாங்க. இதுலேருந்து தாங்க பட்டுப்பூச்சி வளர்ப்பாங்க. இந்த இலையை சாப்பிட்டுட்டு தாங்க அந்த பட்டு இந்த இலையை சாப்பிடும்போது அந்த முட்டை பருவமாக வரும்போது லார்வா பருவத்துலேருந்து சாப்பிட்டுட்டு கூண்டு புழுவாக வரும்போது அந்த கூண்டை அவிச்சு அதுலேருந்து தான் பட்டு எடுக்கிறாங்க. இது தாங்க பட்டுப்பூச்சி வளர்க்கக்கூடிய மரம். பேர் மல்பெரினுவாங்க செடி. இது மல்பெரி செடினுவாங்க. இந்த மல்பெரி செடியிலேருந்து ஒரு பழம் கருப்பாக வரும். நிறைய இப்போ ப்ளூபெரி, பிளாக்பெரி அதுமாரி இது மல்பெரி. இதில் க்ரீன் ஒயிட் எல்லாம் வந்துருச்சுங்க. இது நல்லா மெடிசினல் வேல்யூ உள்ள பிளான்ட்டுங்க. பட்டுப்பூச்சி வளர்க்குறதுக்கு இந்த இலையெல்லாம் ஆஞ்சு சின்ன சின்ன இலையல் சின்ன புழுக்கெல்லாம் சின்ன இலையை ஆஞ்சு போடுவாங்க. பெரிய புழுக்கெல்லாம் அப்படியே போடுவாங்க. இந்த பட்டுப்பூச்சி செடியை எல்லோரும் வீட்டில் வாங்கி வளங்க. இது நிறைய ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது. பட்டே இதிலேருந்து தான் வருதுன்னா பார்த்துங்க. அந்த புழு சாப்பிட்டுட்டு அந்த புழுவிலேருந்து உருவாகிறதாங்க பட்டு. அந்த பட்டு கொடுக்கக்கூடிய இந்த மல்பெரி செடியை வாங்கி நீங்கள் வீட்டுங்களெல்லாம் வளர்த்திங்கன்னாக்கா நீங்களும் பட்டு போல் பளபளன்னு வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் வரும். அதனால் இதுமாரி செடியெல்லாம் வாங்கி வளங்க. இந்த பழத்தெல்லாம் சாப்பிடுங்க. நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.